தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. 26 வயதில் 416 கோடி ரூபாய் பணம் சம்பாதித்துள்ள இளைஞர் கிஷன் வெற்றி கதையை நம் மீடியா மைண்ட் ஸ்டோரியில் அறிந்து கொள்வோம். வேகமாக வளர்ந்து வரும் உலகில் மக்களும் வேகமாக தங்கள் திறமையுடன் முன்னேறி வருகின்றனர். இந்த நிலையில் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் முன்னேற முடியும் என்பதை இந்த உலகில் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்து ஜெயித்தவர்களும் இன்று ஜெயித்து கொண்டிருப்பவர்களும் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றனர். பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா என்ன? பணம் இல்லாமலும் திறமையின் மூலமும் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டியவர்கள் இந்த உலகத்தில் பலர் உண்டு. அவர்களின் பாதையை நாம் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் காட்டிய வழியை தெரிந்து கொள்வதும் நமக்கு பல அனுபவங்களை கொடுக்கும். மேலும் நாம் தொடர்ந்து முன்னேற அது கிரியா ஊக்கியாகவும் இருக்கும். இந்த நிலையில் சாதிக்க வயது ஒரு தடை இல்லை என்பதை நாளும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அப்படி சாதித்தவர்களை பார்க்கும் பொழுதுதான் இவர்கள் எப்படி இந்த சின்ன வயதில் இப்படிப்பட்ட ஒரு சாதனை நிகழ்த்தி சாதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆச்சரியமும் அடைகிறோம். அந்த வகையில் அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகாரை சேர்ந்த இளைஞர் கிஷன் பகாரியா இவர் தனது ஆல் இன் ஒன் என்ற மெசேஜிங் மூலம் ரூபாய் 416 கோடி சம்பாதித்துள்ளது பேசு பொருளாகி உள்ளது. இளைஞர்களின் மத்தியும் மக்கள் மத்தியிலும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகார் பகுதியைச் சேர்ந்தவர் கிஷோர். இவர் சிறு வயதிலிருந்தே ஆர்வம் காட்டுபவராக இருந்துள்ளார். தொழில்நுட்பம் மீது இவருக்கு ஆர்வம் இருந்தாலும் அவருக்கு கணினி மற்றும் இணையதளத்தை விட்டால் வேறு வழி இல்லை என்ற சூழல் இருந்துள்ளது. இந்த நிலையில் மைக்ரோசாப்டின் விண்டோஸ் அப்ளிகேஷன் அவர் தொடக்கத்தில் செய்த செயல்தான் அவரது எதிர்கால வெற்றிக்கும் கை கொடுத்திருக்கிறது. இன்றைய காலத்தில் ஸ்மார்ட் போன்களின்றி குழந்தைகள் கூட இருப்பதில்லை. அப்படி இருக்கையில் ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்களிடம் சமூக வலைதள பயன்பாடு இல்லாமல் இருப்பதில்லை. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பல ஆப்கள் தனித்தனி எம்பிக்களுடன் உள்ளதால் அவற்றிற்கு என ஸ்பேஸ் வைத்திருப்பதில் பல சிரமங்களை பயனர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கான தீர்வாக கிஷன் பகாரியா தனது 26 வயதில் text.com என்ற ஆப்பை உருவாக்கியுள்ளார். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் உள்ளிட்ட பல மெசேஜிங், சாட்டிங் ஆப்களில் இருந்து வரும் மெசேஜ்களை ஒரு இன்டர்பேஸ் செய்து ஒரே இடத்தில் வழங்கும் ஆப் தான் இந்த text.com. இப்போது இம்மாதிரி அனைத்து மெசேஜ் ஆப்புகளுக்கும் ஒரே இன்பாக்ஸ் தான் இந்த text.com. இதுவரை யாரும் இதுபோல் யோசித்திருப்பார்களா என தெரியவில்லை. கிஷன் இந்த புத்திசாலித்தனமான அவரது முயற்சியும் திறமையும் உலகம் புரிந்து கொள்ளும் வகையில் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஆட்டோமேட்டிக் நிறுவனம் $50 மில்லியன் text.com-ஐ வாங்கியுள்ளது. அதன்படி ஆட்டோமேட்டிக் என்ற நிறுவனம் WordPress.com, டம்ளர் ஆகியவற்றின் உரிமையாளருமான மாட் முல்லிங் வாங்கியுள்ளார். text.com வாங்கியதுடன் ஆட்டோமேட்டிக் நிறுவனம் அந்த நிறுவனத்தை அவரையே பொறுப்பேற்கும்படி கூறியுள்ளது. அதுதான் கிஷோரினுடைய திறமைக்கு கிடைத்த ஒரு சான்று. தற்போது text.com நிறுவனத்தை கிஷோர் தான் தலைமை தாங்கி வழிநடத்தி வருகிறார். எந்த ஒரு நிறுவனமும் அதன் தலைமைத்துவத்தின் கீழ்தான் நடக்கிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் அனுபவமும் அவரது வழிகாட்டலும் நிச்சயம் எல்லோருக்கும் நல்ல படிப்பினையையும் தொழில் முன்னேற்றத்தையும் திறமையையும் கொடுக்கும். அந்த வகையில் text.com நிறுவனத்தை தொடங்கி அதை பிரபல நிறுவனரிடம் அதிக விலைக்கு ஒப்படைத்து தற்போது அந்த நிறுவனத்தையே தலைமை தாங்கி நடத்தி வருவதும் கூட அவரது திறமையை எண்ணி வியக்க வைக்கிறது. இதிலிருந்து இளைஞர்களும் மாணவர்களும் கூட பாடம் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் உள்ளது. இந்தியாவும் தகவல் தொடர்பு மற்றும் இணையதள சேவையில் முன்னணியில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் தகவல் தொடர்பில் கிஷோரும் தன்னுடைய உழைப்பால், முயற்சியாலும், புதுமையாலும் பல படிகள் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் திறமை மட்டும் இருந்தால் போதாது, அதை நாமே உணர்ந்து மற்றவர்களிடம் இருந்து மாறுபட்டு தனித்துவத்துடன் உலகத்திற்கு நிரூபித்தால் அதை நிச்சயம் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். இந்த உலகத்தில் நம் திறமையை அங்கீகரிப்போரிடமிருந்து நம் பாராட்டுகளையும் வாய்ப்புகளையும் ஏன் சன்மானங்களையும் கூட பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றியாளராகவும் சாதிக்க முடியும். வாழ்க்கை வசப்படும் என்பது எல்லோருக்கும் உரித்தானது. ஆனால் கனவுகளை கண்ணுக்குள் மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் அது நிறைவேறாது. அதற்காக தினமும் உழைக்கின்ற போதுதான் நம்மால் நினைத்ததை, நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும்.